வெல்கம் டு மணிமேகலை கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவரையும் மீன் மேக்கரையும் வச்சு ஒரு டேஸ்டான சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், 2 பூண்டு, ஒரு சின்ன அளவு இஞ்சி, ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், ஒரு அரை முடி தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுங்க. அதில் காலிஃப்ளவரை பிச்சு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் சோயா அதாவது மீன் மேக்கரையும் தனியாக போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போது இன்னொரு பக்கம் அடுப்பில் கடாயை வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அந்த உரித்து வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3ஐயுமே வதக்கிடலாங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு, வதக்கியாச்சு. அதோட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாங்க. வதக்கி ஆற வச்சு மிக்ஸி சாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாங்க பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சாதாங்க அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே போகும். உள்ளே வந்துட்டு இந்த பச்சை கலர் புழுவெலாம் இருக்கும், அதெல்லாம் அப்போ தான் வெளியே வரும். அதனால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நல்லா உப்பி வந்துருச்சு. அதை நல்லா கழுவி அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தனியாக இப்போ 2ஐயுமே சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு.